வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன மாமா? வாமாப்ல, நீ எப்பப்பா வந்த? காலைல தான்ப்பா வந்தேன். லீவு எத்தனை நாளைக்குப்பா? இல்லைப்பா, நாளைக்கு நைட் ஷிஃப்ட்டு, நாளைக்கே போய் ஆகணும். ஒரு நாள் தான் லீவு. அப்படியாப்பா? ஆட்டுக்கறிக்கு சொல்லியிருந்தேன், நாளான்னைக்கு தலைப்பல் மீனுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நீ போகிறேங்கிற, அப்புறம் என்னப்பா பண்ணுறது? வேலை தான்ப்பா முக்கியம், காசு பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க. வேலை பார்க்குறது தப்பு இல்லைப்பா. சரி, போயிட்டு வாப்பா. என்ன மாப்பிள்ள, பாத்திரம்லாம் பறக்குது? இதுக்கு தாண்டா ஊருக்கே வரதில்ல. ஏன், என்னாச்சு? நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன்னு சொன்னேன், அதுக்குள்ளவே மூஞ்சி ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நான் இங்கே இருக்க முடியுமா? டேய், 2 நாள் இருந்துட்டு போடா. நான் என்னடா பண்ணுறது? நான் வேலை பார்க்குற கம்பெனி ஒரு அமெரிக்கன் கம்பெனி. சும்மா அடிக்கடிலாம் லீவ் போட முடியாது. அதுவும் இல்லாமல் என் லைஃப்பை நான் பார்க்க வேணாமா? டேய், நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ உனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அது உனக்கும் தெரியும். அன்னைக்கு உங்கள் அப்பா கவர்மெண்ட் ஜாப் வந்துச்சு, அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இப்போ விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் யார் லைஃபுக்காக? உன் லைஃபுக்காக. அதுக்கு நீ இங்கே இருந்தால் நான் சொல்ல வரலடா. வந்தால் 2-3 நாளாச்சு இருந்தால் அவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ. நீ பொங்கலுக்கு வரேன்னு தெரிஞ்ச சந்தோஷத்தில் கறி மீன்லாம் சொல்லி வச்சிருந்தாரு. ஆனால் நாளைக்கே கிளம்புன்னு சொல்லும் போது உங்கள் அப்பாவோட மூஞ்சி எவ்வளோ வாடி போச்சு பார்த்தியா? சொல்லணும்னு தோணுச்சு, பார்த்துக்கோ. போயிட்டு வரேன். தம்பி, பொங்கல் பொங்க போகுதுப்பா. பொங்கல் சொல்லுவாப்பா. நான் என்ன குழந்தையா? நீங்களே பார்த்துங்க. பா, நாளைக்கு ஆட்டுக்கறி மீன் சொல்லிடுங்கப்பா. ஊருக்கு போகலையாப்பா? இல்லைப்பா, போகல. சந்தோஷம்ப்பா. நமக்காக நம்ம அப்பா அம்மா அவங்க கனவுகளையும் ஆசைகளையும் விட்டு கொடுத்து நம்மளுக்காக வந்துட்டுருக்காங்க.